அன்பானவர்களுக்கு கரூர் பா. நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் நான் இளைஞர்களுக்கு சொல்ல நினைப்பது, better to light one candle than to curse the darkness. இருளை பழிப்பதற்கு பதிலாக ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றலாம். இளைஞர்களே, ஆகாது, நடக்காது, முடியாது என்ற அவநம்பிக்கைக்காரர்களின் வார்த்தைகளை அகற்றி வையுங்கள். ஆகும், நடக்கும், முடியும் என்ற தன்னம்பிக்கைக்காரர்களின் வார்த்தைகளை முயற்சியில் முடுக்கிவிடுங்கள். ஆம் இளைஞர்களே, யாரொருவர் தன்னம்பிக்கையோடு வாழ்வில் வலம் வருகிறார்களோ அவர்களே உயர்ந்த உன்னத நிலையை கண்டடைவார்கள். இங்கே பெரிய முதலாளிகளெல்லாம் சாதாரணமாக உருவாகவில்லை. கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்து அல்லும் பகலும் அயராது உழைத்து சின்ன முதலீடுகள் செய்து பெரிய பெரிய நம்பிக்கைகள் ஒன்றுதான் வாழ்வில் வளர்ந்திருக்கிறார்கள் என்ற உண்மையை உள்ளத்துக்குள் வையுங்கள். பெரிய பெரிய இலக்குகளை குறிவைத்து லட்சியங்களை கொண்டு வாழ்வில் வலம் வாருங்கள். பெரிய பெரிய சாதனைகளை இங்கு செய்து முடிக்கலாம். எந்த ஒரு முயற்சியிலும் முடியாது என்ற எண்ணத்தை மனதுக்குள் எண்ணக்கூடாது. எந்த செயலும் தன்னம்பிக்கையோடு செய்ய துணிந்தால் மாபெரும் வெற்றியாளனாய் இங்கே விளைய முடியும். பெரிய பெரிய லட்சியங்களை அடைய முயற்சிக்கையில் நஷ்டங்கள் நலிவுக்குள்ளாக்கும், கஷ்டங்கள் கலங்கடிக்கும், வியாதிகள் வீழ்த்த பார்க்கும், தோல்விகள் துயரத்துக்குள்ளாக்கும், அவமானங்கள் அசிங்கத்துக்குள்ளாக்கி நம்மை அலைய வைக்கும். எதிலும் எப்போதும் மனம் தளர்ந்துவிடக்கூடாது. நம்பிக்கையோடு உங்கள் லட்சியங்களை மனதில் கொண்டு வலம் வர வேண்டும். எந்த ஒரு அவநம்பிக்கைக்காரர்களின் வார்த்தைகளை காதில் வாங்காமல் களத்தில் இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் இலக்குகளை நாம் சென்றடைய முடியும். வெற்றியின் வெளிச்சம் விழும் வரைக்கும் நாம் புறக்கணிக்கத்தான் படுவோம். முத்தில் நீ ஒன்று இது உனக்கு, பத்தில் நீ ஒன்று இது பிறருக்கு. அலட்சிய பார்வைகளையும் அலட்சியப்படுத்து. உலகம் உருண்டைகின்ற கலிலேயாவையே கல்லால் அடித்ததுதான் இந்த உலகம். புறக்கணிக்கப்படுவது உன் பிம்பம்தான், உன் ஆற்றல் அல்ல. உன் ஆற்றலை அகிலெங்கும் பரப்ப அக்கினி நெருப்பாய் இரு. அப்பொழுதுதான் உன் கனவுகளையும் கற்பனைகளையும் ஊரறிய உலகறிய
கொண்டு வர முடியும். தோற்றுவிடுவோமோ என்ற அச்சத்தில் தொடங்காமலே இருந்தால் தொடவே முடியாது வெற்றிக்கனியை. ஏற முடியுமா என்று எண்ணியே இருந்தால் எட்டவே முடியாது சிகரத்தின் நுனியை. சாதிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்தால் சோதனைகளை தாங்கும் துணிச்சல் வராது. தயக்கமும் குழப்பமும் தான் தாழ்வு மனப்பான்மையின் தாய் தந்தைகளாகும். இயலாமையும் முயலாமையும் தான் முன்னேற்றத்துக்கான முட்டுக்கட்டைகள். ஏற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் இமய சிகரமும் எட்டும் உயரம்தான். வெல்ல முடியும் என்ற வேட்கை இருந்தால் வெற்றி என்பதும் விரல் நுனியில்தான். ஆம் இளைஞர்களே, உங்கள் விரல் நுனியில் உங்களுக்கான வெற்றி இருக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். இலக்கை தைத்து கிழிக்கும் கணாக்களை தயாரிக்க இமைகளை மூடவிடு. வெற்றி வருவதைக்கும் விழிகள் உறங்க நேர்ந்தாலும் உள்ளே விழித்திரு. கால்கள் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் விரட்டி ஓடவிடு மனக்கனவை. சுய அறிவு, செயல்திறன், திடநெஞ்சு இம்மூன்றின் அளவுக்கேற்ப உன்னை குடைந்து உள்ளே யோசி. புலனாகும் நீ புறப்பட வேண்டிய பூலோக புள்ளி. எப்பொழுதும் பிரளயம் போல் இரு. எதையும் கூர்ந்து கவனி. உன்னிப்பாய் ஊடுருவு. பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு. பார்த்தவர்கள் பரவசமடையலாம், ஆனால் கவனித்தவர் மட்டுமே கண்டுபிடித்திருக்கிறார்கள். கொதிநீர் பாத்திரத்தை கூர்ந்து கவனித்ததால் நீராவியின் ஆற்றலால் எந்திரங்களையும் இயக்கலாம் என்ற உண்மையை உலகுக்கு எடுத்துச் சொன்னவர் ஜேம்ஸ் வாட். எண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் என்று எண்ணுங்கள். எத்தனையோ சாதனைகளை எதிர்கொள்ள முடியும். வெற்றி புள்ளிகளுக்கு முற்றுப்புள்ளிகள் இல்லை. நம்பிக்கைகளை வீசினால் நட்சத்திரங்களும் அகப்படும். வானம் வசப்படும், வாழ்க்கை நிசப்படும். முயற்சியின் வித்துக்கள் முளைக்கத் தொடங்கிவிட்டால் வெற்றியின் விளைச்சல் நிச்சயம் உண்டு. ஆம் இளைஞர்களே, இந்த நன்னாளில் என் சொல்லை உள்ளத்தில் ஏற்று உலாவாருங்கள். வெற்றி பல காணலாம். ஆம் சொந்தங்களே, மீண்டும் உங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.